அனைவருக்கும் வணக்கம் தோழர். இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட பணி அப்படின்னு சொன்னோம்னா, லெனின் எழுதிய பொருள் முதல்வாதமும் அனுபவ விமர்சனமும் ஒரு பிற்போக்கு தத்துவத்தின் மீதான விமர்சன ஆய்வு, இப்படித்தான் தலைப்பே அவர் வந்து லெனின் கொடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த நூல் வந்து மார்க்சிய தத்துவத்திற்கு எதிரான தத்துவங்களையும் மார்க்சியத்தை திரித்து பேசுகின்ற தத்துவ போக்குகளையும் விமர்சித்து மார்க்சியத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு போராட்டத்தை செய்த நூல் தான் இது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக நான் கருதுகிறேன். அதை விட இன்னைக்கும் மார்க்சியத்தை எதிர்த்து போராடுகின்ற தத்துவ போக்குகள் இருக்கிறது. மார்க்சியத்தை திரித்து பேசுகின்ற தத்துவ போக்குகளும் இன்று நிறைய வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த நூல் வந்து நிச்சயமாக நமக்கு வழிகாட்டியாகவும் தேவையான ஒரு நூலாகவும் இருக்கிறது. இந்த நூலை வந்து தோழர் சொன்னது போல பல காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நூல் இது. இப்படிப்பட்ட ஒரு நூலை ஜீவனானந்தம் தோழர் கூட சுட்டி காட்டினார். 40 வருடத்துக்கு முன்பு சோவியத் நாட்டிலிருந்து முன்னேற்ற பதிப்பை வந்து தமிழ்ல சில பகுதிகளை மட்டும் வெளியிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அந்த பகுதி வந்து ஒரு இந்த நூலில் இருக்கின்ற ஒரு 30-35 விழுக்காடுகளை மட்டும் கொண்ட பகுதி தான் அது. ஆனால் அந்த பகுதிகள் மிக முக்கியமான பகுதி தான். அது வெளிவந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்னும் போது, நான் அது வெளிவந்த போதே வாங்கினேன், உடனே படித்தேன். இதுவரை நான் 20க்கு மேலே அதை படித்திருப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப தத்துவத்திற்கு ஒரு முக்கியமான நூலாக இருந்ததுனால அதை நான் பலமுறை படித்தேன். பலமுறை படிப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. முழு நூல் நமக்கு கிடைக்காததுனால கிடைக்கிற பகுதியை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த புத்தகத்தை புரிந்தவர் ஆகும் என்பதனால் நான் திரும்ப திரும்ப நான் அது வந்து படிச்சிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நூலை வந்து நம்ம தோழர் தோத்தாத்ரி அவர்கள் மொழியாக்கம் செய்து நமக்கு தந்திருப்பதை நாம் நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மொழியாக்கத்திற்கு வந்து மணியம் அவர்கள் வந்து துணை புரிந்திருக்காரு. அது அவர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறோம். இந்த ஒரு சிறப்பான ஒரு நூல், ஒரு அவசியமான ஒரு நூல் வந்து வெளியிடுவதற்கு அலைகள் வெளியிட்டத்தையும் நம்ம வந்து இந்த நேரத்துல எப்படி வெளியகத்தை செய்த தோழருடன் இணைத்து அந்த வெளியேற்றத்தையும் நாம் வந்து பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளதாக இருக்கிறோம். இது இந்த மொழியாக்கத்தை பற்றி முதல் ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. அதுவும் ஜீவானந்தம் தோழர் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறாரு. அதே தான் நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். அதை வந்து மீண்டும் ஒரு சற்று விரிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னன்னா, இந்த நூலை வந்து தோத்தாத்ரி வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பே முழுமையாக முடித்து விட்டார். அது ஒரு பெரிய உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட வெகு காலமாக பலரால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நூல் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு கழித்து தான் ஒரு அச்சடிவம் பெற்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது மிகவும் வருந்தத்தக்கதாகவே நான் கருதுகிறேன். இடதுசாரி பதிப்பகம் வந்து ஒரு 10 ஆண்டுகளாக நிறையவே இருக்கு. 10-12 ஆண்டுகளாக அதிகமாக வந்த பிறகும் இவ்வளவு சிறப்பான ஒரு தேவையான நூல் வந்து இவ்வளவு தாமதமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு ஒரு வருத்தம் தக்கதாக தான் இருக்கிறது. இது வந்து இந்த நூலை பத்தி சொல்லும்போது இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லெனின் எழுதிய முக்கிய நூல்களில் இது ஒன்று அப்படி சொல்றோம்னா, இந்த பொருளாதார நூலில் லெனின் எழுதின ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்கிற நூல் வந்து பொருளாதாரத்திற்கு அவர் எழுதின ஒரு முக்கியமான நூல். அதே போல தத்துவத்துக்கு பொருள் முதல்வாதம் அனுபவ விமர்சனம் இந்த நூல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நூலாக நான் கருதுகிறேன். ரெண்டுமே அவருடைய லெனினியத்தை வெளிப்படுத்துகின்ற நூலாகவும் மார்க்சியத்தை வளப்படுத்துகின்ற நூலாகவும் இருக்கிறது. இது ரெண்டுமே மிக மிக முக்கிய நூல் தான். இந்த அனுபவ விமர்சனம், பொருள் முதல்வாதமும் அனுபவ விமர்சனம் என்கின்ற நூல் எழுதுவதற்கான பின்புலம் என்ன என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த நூலுடைய அவசியத்தை நம்ம புரிந்தவராகும். இப்போ வந்து அந்த அணுதான் வந்து அடிப்படை அப்படின்னு ஒரு தத்துவத்துல ஒரு போக்கு இருக்கிறது. அணுதான் அடிப்படை. அந்த தத்துவ போக்கு வந்து பண்டைய இந்தியாவில் பல தத்துவ வந்து வைசேசிகம் முதற்கொண்டு பல தத்துவங்கள் வந்து அணுவை அடிப்படையாக கொண்ட தத்துவங்களாக இருக்கிறது. அதே போல கிரேக்கத்திலும் அணுவை வந்து அடிப்படையாக கொண்ட தத்துவம் நிறைய இருந்தது. இது வந்து தொடக்க நிலை பொருள் முதல்வாதம் என்று கருதுவது உண்டு. நம்ம இப்படிப்பட்ட நிலையில வந்து லெனின் வாழ்ந்த காலத்தில், அதாவது அந்த லெனின் வாழ்ந்த காலத்துல என்ன நடந்ததுன்னா, ஒரு அறிவியலில் வந்து ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அது என்னன்னா, அணு வந்து பிளக்க முடியாது அப்படின்னு தான் கருதி கொண்டிருந்த நிலையில் அணு பிளக்க முடியும் என்று அணுவை பிளந்து காட்டியது. அந்த அணு பிளக்கப்பட்டது என்கின்ற நிகழ்வு வந்து விஞ்ஞானத்தில் ஒரு சிறந்த சாதனை என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அந்த சாதனை என்ன தத்துவ துறையில் என்ன விளைவை ஏற்படுத்தியது என்று சொன்னால், இந்த வந்து அணுவே பிளக்கப்பட்டது. அதாவது பொருள் முதல்வாதிகளுக்கு அணு தானே அடிப்படையான பொருள். அப்ப பொருள் என்று சொல்லக்கூடிய அணுவை பிளவுபட்டதால்
இந்த பொருளே அழிந்து விட்டது, அதனால வந்து பொருள் மறைந்து விட்டது, இந்த பொருள் முதல்ல தத்துவம் இன்று பொருந்தாமல் போய்விட்டது என்கின்ற போக்கு வந்து அன்னைக்கு நிறைய பேச ஆரம்பிச்சு. நிறைய தத்துவவாதிகள், இது போன்ற தத்துவவாதிகள் நிறைய பேர் தோன்றினார்கள், அது பேசினார்கள். அதோட நிக்கல அவங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னா, இந்த கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் என்று 2 முகாம்களாக பிரித்துகின்ற போக்குகளே தப்பு. தத்துவம்னு இனிமேல் ஒண்ணுதான் அப்படின்னு பேசக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கும் பொழுது, கண்டிப்பாக இதற்கு ஒரு பொருள் முதல்வாத பார்வையில், மார்க்சிய பார்வையில் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயம் லெனினுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலைக்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் இவர் இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறார். இந்த நூலை பற்றி அறிமுகப்படுத்தும் போதே நான் ஒன்றை குறிப்பிட்ட வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன். என்னன்னு கேட்டா, இந்த பொருள் முதல்வாத அனுபவ விமர்சனம் என்கிற நூல் வந்து படிப்பது சற்று சிரமமானது. ஒரு 470 பக்கம் 500 பக்கத்துக்கு சுமார் கொண்ட அந்த நூலை தத்துவ விவாத நூல், தத்துவத்தை விளக்குகின்ற நூல் மட்டுமல்ல, அது தத்துவத்தை விவாதங்கள், பல்வேறு தத்துவ போக்குகளை சுட்டிக்காட்டி அதனுள்ள தவறுகளை எடுத்து காட்டி அதை விமர்சித்து மார்க்சிய தத்துவத்தை நிலைநிறுத்துகின்ற போக்குகளை கொண்ட நூலாக இருப்பதனால இது சற்று கடினமான நூல் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பதில் உள்ள சிரமத்தை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வந்து அதிலிருந்து நம்ம கடந்து செல்ல முடியும். இப்ப வந்து மார்க்ஸ் எழுதிய மூலதனம், ஏங்கல்ஸ் எழுதிய குடும்பம், அரசு, தனிச்சொத்து ஆகியவற்றின் தோற்றம், அதே போல இந்த நூல் லெனின் எழுதிய பொருள் முதல்வாதமும் அணுவாத விமர்சனம், இது போன்ற ஒரு நூல்கள் சில நூல்கள் வந்து மிகவும் கடினமானது. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை கூட பொதுவாக முழுதும் புரியவில்லை என்றாலும் அடிப்படை புரிதல் முதல் வாசிப்பிலே நம்ம கம்யூனிஸ்டுகளுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்ப இங்க சுட்டிக்காட்டிய இந்த 3 நூல்கள், மார்க்ஸ் எழுதிய நூல், ஏங்கல்ஸ் எழுதிய நூல், இந்த லெனின் நூல், இது எல்லாமே வந்து எடுத்த எடுப்பிலேயே இளம் தோழர்கள், மார்க்சிய புரிதல் குறைவாக உள்ள தோழர்கள் வந்து எடுத்த உடனே படித்தல் என்பது கண்டிப்பாக சிரமம் இருக்கும். அந்த சிரமத்தை புரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது போன்ற இந்த மூல நூல்களை நேரடியாக படிப்பதற்கு முன்பாக இந்த நூல்களை பற்றிய அறிமுக கட்டுரைகளை படிக்க வேண்டும். அதே போல இந்த நூல்களுக்கான வழிகாட்டிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வழிகாட்டிகளையும் படித்துவிட்டு அந்த அடிப்படை புரிதல் நமக்கு வந்த பிறகு இந்த மூல நூலுக்குள் நாம் சென்றோமானால் இந்த மூல நூலை நாம் சுயமாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப மார்க்ஸ் எழுதிய மூலதனத்துக்கு வந்து இன்றைய அளவில் கூட கடந்த ஒரு 10 நாள் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு ஆங்கிலத்தில் ஏதாவது ஒரு நூல் வந்து கொண்டேதான் இருக்கிறது. மூலதனத்துக்கு ஒரு வழிகாட்டியாக நிறைய நூல் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம தொடர் ஜீவானந்தம் வந்து மூலதனத்தினுடைய 3 தொகுதிக்குமான ஒரு சுருக்கத்தை ஒரு சிறப்பாக நமக்கு தந்திருக்கு. அது அவர் ஒரு மூலதன நூலை வகுப்படுத்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு வழிகாட்டி நூலாக ஒரு சிறப்பாக அவர் செஞ்சிருக்கிறாரு. அது ஆங்கிலத்தில் நிறைய கிடைக்கிறது. மூலதனத்தை பொறுத்தளவு ஆங்கிலத்தில் நிறைய நூல்கள் கிடைக்கிறது. அதே போல குடும்பம், அரசு, தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற நூலை எடுத்துக்கொண்டால் தமிழில் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. மற்றது எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஆங்கிலத்தில் தேடி பார்த்தாலும் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பொருள் முதல்வாதம், அனுபவ விமர்சனம் என்கின்ற இந்த நூலை பார்த்தால் ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப குறைவாதான் இருக்கு. சில கட்டுரைகள் தமிழில் வந்து கட்சி பத்திரிகையிலும் சில இணைய பத்திரிகைகளும் சின்ன அறிமுகம் நம்ம செஞ்சிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த நூலை வந்து இந்த அறிமுகத்தைகளும் படித்தால் மட்டும்தான் முதல் முறையாக ஒரு தத்துவத்தை படிக்கின்றவர்கள் கண்டிப்பாக தெளிவாக சொந்த புரிதலோட படித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லும் பொழுது இன்னொரு அறிமுகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, இந்த மொழியாக்கம் செய்த தோத்தத்ரி அவர்கள் இந்த நூலில் ஒரு அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த அறிமுகம் வந்து மிகவும் ஒரு சுருக்கமாகவும் இந்த நூலின் சாரமாகவும் சிறப்பாக செய்திருக்கிறார். அந்த அறிமுக நூலை படித்துவிட்டு இந்த நூலுக்குள் செல்வது என்பது கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக, சிரமத்தை குறைக்கின்ற வகையில் அந்த அறிமுகம் இருக்கும் என்பதை பயன்படும் என்பதை நான் இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப முதலே சொன்னதுதான், நான் சொல்ல வேண்டியது ஒரு தொடக்க நிலை அறிமுகத்தை எல்லாமே தொடர் ஜீவானந்தம் அவர்கள் கூறினார்கள். இருந்தாலும் நான் அதை அந்த மறுபடியும் திருப்பி சொல்றேன். இந்த நூல் வந்து 1908ஆம் ஆண்டு இந்த பின்புலம் சொன்னோம்ல, நம்ம பார்த்தோம்ல, இந்த அவசியத்தின் அடிப்படையில் லெனினால் எழுதப்பட்டது. ஒரு 9 மாதத்திற்குள்ளாகவே இந்த நூலை வந்து லெனின் எழுதியிருக்காரு. சுமார் 200 நூல்களை நூலகத்தில் சென்று அவர் படிச்சிருக்காரு. பல போக்குகள் கொண்ட போக்குகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நூலகத்தில் சென்று ஒரு 200 நூல்களை படித்து அந்த எழுதி முடிச்சிருக்காரு. அது 1908ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. 9ஆம் ஆண்டு அது வெளிவந்துச்சு.
இந்த நூலை நம் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நூலில் உள்ள அத்தியாயங்கள் என்ன, அவைகள் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தாலே ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு நான் என்னுடைய முறையாகவே அதை வச்சுட்டு இருக்கேன். ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு முன் இந்த புத்தகம் எதை பற்றி விவாதிக்கிறது, ஒவ்வொரு அத்தியாயமும் எந்த கருத்தை விளக்குகிறது, எதை விவாதிக்கிறது என்றே நான் தெளிவுபடுத்திக் கொள்வேன். அப்படி அந்த தயாரிப்பு நம்ம செய்துவிட்டு நம்ம அந்த நூலுக்குள் செல்லும் பொழுது நம்ம அந்த சிரமம் இருக்குல்ல, ஒரு அந்த அந்த சிரமம் என்றது அதனுடைய மொழி நடையில் உள்ள சிரமமோ இல்லது ஆங்கிலத்தில் உள்ள சிரமமோ இல்ல தமிழ் மொழியாக்கத்தில் உள்ள சிரமமோ கிடையாது. அந்த சப்ஜெக்ட் அந்த கருப்பொருளே கடினமானது தான். அதனால அந்த கருப்பொருள் கடினமானது என்று நம் முன்கூட்டி நிச்சயமாக தெரியணும். மூலதனத்திற்கு பிரெஞ்சு மொழியாக்கத்திற்கு கார்ல் மார்க்ஸ் சொன்னது போல இது ராஜபடையெல்லாம் எதுவும் கிடையாது, நிச்சயமா கடுமையாக முயற்சித்தான் அந்த உச்சியை நம்ம எட்ட முடியும் என்பது போல இந்த முயற்சி செய்வது எப்படி என்பது நம்ம அவசியமா இருக்கிறது. அந்த முயற்சியை நான் தொட்டு காட்டிட்டா இது போல பார்க்க. இப்ப இந்த புத்தகம் ஒரு சுமார் 470-80 பக்கங்களை கொண்டதாக தமிழில் வந்திருக்கிறது. இந்த மொத்த இது எப்படின்னா 6 தலைப்பு கொண்டதாக இருக்கிறது. முதல் 3 அத்தியாயத்திற்கும் ஒரே தலைப்பு தான், அதாவது அதே தலைப்பு தான் 1, 2, 3 என்று பிரித்திருக்கிறார். அது என்னன்றது பார்க்கலாம். முதல் அத்தியாயத்தினுடைய தலைப்பு அனுபவவாத விமர்சனம், இயக்கவியல் பொருள் முதல்வாதம் ஆகியவற்றின் அறிவு பற்றிய கோட்பாடு. இந்த தத்துவத்தில் அறிவு தோற்றவியல் தான் ரொம்ப முக்கியமானது. அறிவு அல்லது சிந்தனை எவ்வாறு வருகிறது என்று ஆராய்ச்சி, ஒவ்வொரு தத்துவம் இந்த சிந்தனை எவ்வாறு வருகிறது என்று விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதை ஆராய்வது ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தகத்துல நம்ம சொன்னோம்ல, அணு பிளக்கப்பட்டதுன்னு சொன்னதுனால மார்க்சியத்திற்கு எதிரான போக்குகள் நிறைய பல நாடுகளில் பல தத்துவ போக்குகள் வந்தது. அதனால எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு கட்டுரை ஒரு அத்தியாயம் எழுதும்போது அது பெரிய அத்தியாயம் ஆகக்கூடாது என்பதற்காக 3ஆக பிரித்து ஒவ்வொருக்கும் பதிலளித்துக் கொண்டு சென்றதுனாலதான் அது 3 அத்தியாயமா அவர் எழுதியிருக்காரு. இதுல இந்த கருத்து முதல்வாதம் மார்க்சிய தத்துவத்தை, பொருள் முதல்வாத மார்க்சிய தத்துவத்தை எவ்வாறு எதிர்க்கிறது என்பதை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்து மார்க்சியத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார். அந்த 3 அத்தியாயத்திற்கு அடுத்தது 4வது அத்தியாயம் வருகிறது. இந்த 4வது அத்தியாயம் அனுபவவாத விமர்சனத்தை பின்பற்றுவர்களாகவும் அதன் தோழர்களாகவும் உள்ள கருத்து முதல்வாத தத்துவவாதிகள். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ இவர்கள் ரெண்டும் இந்த கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் என்று 2 முகாம்லாம் கிடையாது, தத்துவம் எல்லாம் ஒன்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்கின்ற அந்த தத்துவத்தை ஏற்பவர்களாக யார் இருக்கிறார்கள் என்றால் கருத்து முதல்வாதியாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை விளக்கமாக சுட்டி காட்டுகின்ற அத்தியாயம் 4வது அத்தியாயம். அடுத்து 5வது அத்தியாயம். இந்த 5வது அத்தியாயம் தான் இந்த நூலுக்கான அடிப்படை என்று சொல்லலாம். எழுத வேண்டிய சூழல் ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். அது என்ன தலைப்புன, இயற்கை அறிவியலிலும் கருத்து முதல்வாத தத்துவத்திலும் அண்மையில் நடைபெற்ற புரட்சி. அது அணுவை பிளக்குகின்ற அந்த கண்டுபிடிப்பு தான் இந்த புரட்சி என்று சொல்கிறார். இந்த இயற்கை அறிவியலிலும் இந்த கருத்து முதல்வாதத்துல இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, பொருளே அணு பிளவுக்கப்பட்டு விட்டது, பொருள் மறைந்து விட்டது, இனிமேல் பருப்பொருள் என்று ஒன்று கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் இந்த அத்தியாயத்துல லெனின் என்ன செய்யறாருன்னு, நீங்க தப்பாக பேசிட்டு இருக்கீங்க, பருப்பொருள் பற்றிய புரிதல் தான் அதிகரித்திருக்கே தவிர பருப்பொருள் இல்லாமல் போய்விட்டது என்பது தவறு என்று கூறி பருப்பொருளுக்கான ஒரு புதிய ஒரு சிறந்த வரையறை தந்திருக்கார். அதை நம்ம பின்னால பார்க்கலாம். அடுத்தது 6வது அத்தியாயம். இந்த 6வது அத்தியாயத்துல என்ன, அனுபவ விமர்சனமும் வரலாற்றில் பொருள் முதல்வாதமும். இதுல என்ன செஞ்சிருக்கேன்னா, மார்க்சியத்தை திருத்துகின்ற போக்குகளை மறுத்து மார்க்சியம் வரலாற்றில் பொருள் முதல்வாதமான இந்த சமூகம் பற்றிய வரலாற்றில் பொருள் தத்துவம் தான் சரியானது என்பதை சிறப்பாக அதை எழுதியிருக்காரு. இது எழுத வேண்டிய தேவைதான் இந்த நூல் எழுதியிருக்காரு. அதாவது மார்க்சிய தத்துவத்தை திருத்தி பேசுகின்றதும் மார்க்சியத்தை எதிர்த்து பேசுகின்ற தத்துவத்தை மறுத்து இன்றும் வாழ்நிலை தான் சிந்தனை தீர்மானிக்கிறது என்ற இந்த வரலாற்று பொருளாதாரத்தின் அடிப்படை இன்றும் சரியானது என்பதை நிலைநிறுத்துவதற்கு தான் இந்த நூல் அவர் எழுதியிருக்காரு. இந்த இறுதி பகுதியில் இந்த 6வது அத்தியாயத்தில் நம்ம இதை பார்க்கலாம். இந்த நம்ம தத்துவத்தை நம்ம நிறைய இந்த இணையதளத்திலே நம்ம நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதனால தத்துவத்துல 2 முகாம்ன்றதெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக நினைக்கிறேன். அந்த கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் அந்த 2
முகம். இந்த 2 முகம் ஏன் பிரிந்தது? எதனால் பிரிந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தத்துவத்தில் அடிப்படை கேள்வியில் முக்கியமான கேள்வி கழிக்கின்ற பதில்கள் மூலமாகத்தான் இந்த கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் என்று இரு பிரிவாக பிரிகிறது. அது என்னென்ன, பொருளில் இருந்து சிந்தனைக்கு செல்ல வேண்டுமா? இது வந்து லெனினுடைய வார்த்தை தான். அல்லது சிந்தனையிலிருந்து பொருளுக்கு செல்ல வேண்டுமா? இதை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொருளிலிருந்து சிந்தனை தோன்றுகிறதா அல்லது சிந்தனையிலிருந்து பொருள் தோன்றுகிறதா? இந்த கேள்விக்கு தான் முதல்ல விடை காண வேண்டும். அவர் இந்த நூல்ல இந்த விளக்கங்கள் நிறைய நூல்கள் நமக்கு இருந்தாலும் இதை மீண்டும் அவர் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. லெனின் வந்து எடுத்து சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்க, பொருளில் இருந்து சிந்தனை தோன்றுகிறது என்பது ஏங்கல்ஸ் பின்பற்றுகின்ற பொருள் முதல்வாதம். சிந்தனையில் இருந்தால் பொருள் தோன்றியது அப்படின்னு சொல்றது வந்து இந்த பொருள் முதல்வாதத்தை மறுத்து பேசுகின்ற இந்த கருத்து முதல்வாதிகள். அவர்கள் வந்து இந்த இரண்டாவது போக்கினராக இருக்கிறார்கள். இப்ப இப்ப இந்த நூல்ல வந்து நான் சொன்னல, இந்த அணு பிளக்கப்பட்டது என்று சொன்னவுடன் பருப்பொருள் மறைந்து விட்டது, அதனால் பருப்பொருளே மறைந்து விட்டதால் பொருள் முதல்வாதம் என்ற தத்துவமே தவறானது என்று நிரூபிக்கப்பட்டது என்று சொல்கின்ற போக்குடையவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த நூல்ல வந்து நிறைய பேர்கள் நிறைய நாட்டில் எந்தெந்த நாட்டுகளில் எந்தெந்த தத்துவ ஆசிரியர் எந்த வகையில் இதை பேசுகிறார்கள் என்று தொகுத்து சாரமா கொடுத்திருக்கிறார். அது 3 அத்தியாயத்தில் நிறைய இருக்கு. இங்க நம்ம இன்னைக்கு அறிமுகத்துல இருந்து எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. ஒரு 3 பேரை பார்க்க போறோம். அதுலயும் ரொம்ப சுருக்கமாக அவர்கள் சொன்னதை பார்க்க போறோம். எர்னஸ்ட் மாக் அப்படின்ற ஒரு ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவரையும், போக்தனவ் அப்படின்ற ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்தவரும், வந்து இன்னொருத்தர் வந்து ஜெர்மன், அவர் வந்து சொன்ன ஒரு கருத்தையும், இது 3 மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப வந்து எர்னஸ்ட் மாக், இதுதான் மார்க், இந்த எர்னஸ்ட் மாக் என்ற தத்துவ அறிஞருடைய கருத்துகளையும் அவரை ஒட்டி பேசக்கூடிய பல்வேறு தத்துவ போக்குகளையும் தான் மறுப்பதற்கு தான் இந்த நூல் எழுதப்பட்டது. அதனால எர்னஸ்ட் மாக் உடைய கருத்து என்ன, அதை நம்ம வந்து புரிந்து கொண்டோம். இவர் வந்து ஆஸ்திரிய நாட்டத்தை சேர்ந்த இயற்பியல் அறிஞர். வெறும் தத்துவம் மட்டும் பேசவில்லை, அவர் ஒரு இயற்பியல் அறிஞராகவும் இருக்கிறார். அணுவை பிளந்ததன் மூலமாக பருப்பொருள் மறைந்துவிட்டது என்று கூறுபவர்கள் முக்கியமானவராகவும் முதன்மையானவரும் இவர் இருக்கிறதுனால இவர்களை தொட்டு இவரை ஒட்டி தான் பேசப்படுகிறது. இந்த கருத்துகள் இவர் ஒட்டி பேசப்படுறதுல மாகிய கருத்து, மாகியவாதிகளின் கருத்து என்று லெனின் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவார். இந்த அணு பிளந்தது என்பது லெனின் காலத்தில் தோன்றியது. ஆனா அதை வைத்துக்கொண்டு பொருள் முதல்வாதத்தை மறுக்கின்ற மாகியவாதிகள் சொல்கின்ற கருத்து என்று இந்த லெனின் காலத்தவை அல்ல. ஒரு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு பெர்க்லி என்கிற ஒரு பாதிரியார் கூறுகின்ற கருத்தை தான் இவர்கள் மீண்டும் கூறுகிறார்களே தவிர இது புதிய கருத்தல்ல என்பதை இந்த நூலில் லெனின் சிறப்பாக எடுத்து தந்திருக்கிறார். இந்த பெர்க்லி வந்து யாருன்னா வந்து அவர் இங்கிலாந்தில், குறிப்பாக சொல்லணும் அயர்லாந்தில் பிறந்த ஒரு பாதிரியாராக செயல்பட்டவர். அவர் தான் வந்து இந்த இவர்கள் பேசுகின்ற அகநிலை கருத்து முதல்வன் சொல்கின்ற கருத்து இவர்களுக்கு முன்பாகவே முதலில் பேசியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் ஒரு பொருளை உணர்கிறான் என்றால் அந்த பொருள் அவனுக்கு வெளியில் இருக்கவில்லை, அவனால் உணரப்படுவதால் அந்த பொருள் இருப்பதாக தெரிகிறது. இதெல்லாம் இந்த வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தைகளை வரிகளை நான் அப்படியே பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்கு. கண்டிப்பாக ஒரு இருக்கின்ற உலகத்தை, பிரபஞ்சத்தை இது மறுக்கின்ற பொருட்களை, உலக பொருட்களை, புறப்பொருட்களை மறுக்கின்ற ஒரு தத்துவம் நேரடியாக பேசவே முடியாது. அது வந்து மயக்கம் தருகின்ற விளக்கமாகவும் மாயை விளக்குவதாகவும் தான் அது இருக்கும். இந்த தத்துவமும் அதே போலதான் இருக்கு. நம்ம ஈஸியா சொல்லணும்னா, பொருள் என்பது வெளியில் இல்லை, மனிதன் நினைப்பதனால் பொருள் வெளியில் இருப்பதாக தெரிகிறது. இதுதான் வந்து பெர்க்லியுடைய கருத்து. மனதினுடைய வெளிப்பாடாகத்தான் பொருள் இருக்கிறதே தவிர வெளியில் பொருள் என்ற ஒரு தனித்த பொருள் எதுவும் கிடையாது என்பதுதான் வந்து பெர்க்லியுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த பெர்க்லியுடைய கருத்துக்களின் தொடர் அதை எடுத்துக்கொண்டுதான் இந்த மாகியவாதிகளும் பேசுகிறார்கள் என்பதை நாம் முதலிலே தெரிகிறது. இந்த புதிய போக்கே இல்லை. அதனால இதை எதிர்கொள்வது கடினமான செயலே அல்ல. ஆனா இது நிறைய பேர் இந்த கருத்துக்களை உடையவர்களாகவும் அந்த கருத்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களிடம் பரவலாக சென்று விட்டதனாலும் தான் இவ்வாறு பெரும் விவாதத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை தொகுத்து தந்து விமர்சிக்க வேண்டிய நிலைக்கு வந்து லெனின் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவம் வந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பொருள் முதல்வாத நூலான மூலதன நூலுக்கு வரலாற்றில் பொருள் முதல்வாத கண்ணோட்டில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால பொருள் முதல்வாதம்
கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்றில் பொருள் முதல்வாதம் அவசியமானது. அந்த வரலாற்றில் பொருள் முதல்வாதத்திற்கு பொருளாதாரம் என்ற அடிப்படை இருப்பதனால பொருளாதாரமும் நம்ம புரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த இந்திய மார்க்சிய தத்துவத்துல வந்து பல பல பிரிவுகள் இருந்தாலும் வரலாற்றில் பொருள் முதல்வாதம், மூலதனம், அதாவது மார்க்சிய அரசியல் பொருளாதாரம், இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஒரு ஒரு சாரம், அதனுடைய அவுட்லைனை நம்ம தெரியாம ஒரு மார்க்சியவாதிகள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மார்க்சிய வழியில் செயல்பட முடியாது. அதனால ஒரு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இது வந்து மூலதன நூலை எடுத்து வந்து கரைச்சி குடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மூலதனத்தின் இருக்கக்கூடிய சாரத்தை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வரலாற்றில் பொருளுடைய அணுகுமுறை, சாரத்தை புரிந்து கொண்ட அணுகுமுறை நமக்கு கிடைக்கும். சொன்ன மாதிரி அந்த 3 நூல்களை நம்ம வந்து பல ஆண்டுகளாக வரிக்கு வரி படித்துக் கொண்டு காலத்தை கடத்துவதை விட ஒரு சாரத்தை புரிந்து கொள்வது அவசியம். நாம் சொல்லும் பொழுது இந்த மூலதன நூலின் 3 தொகுதிகளையும் சுருக்கமாகவும் சாரமாகவும் எழுதி தந்திருக்கிற நம்ம ஜீவானந்தம் தோழருடைய நூல்களை படிக்க வேண்டும் என்று இப்ப நான் ஒரு நினைவு கொள்கிறேன். அது போல நம்ம இந்த நூலுக்கு நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வந்து ஜீவானந்தம் தோழர் வந்து நம்ம ஜீவானந்தம் இந்த மூலதனத்தை சுருக்கமாக ரொம்ப 3 தொகுதி பெரும் நூலை அதில் இருக்கிற சாரத்தை ஒரு சின்ன நூலாக எழுதி தந்திருக்கிறார். அது போல லெனினுடைய பொருள் முதல்வது அனுபவ விமர்சனம் இது வரைக்கும் நான் அறிமுகமா தான் எழுதியிருக்கிறேன். 6 அத்தியாயத்தையுமே அதனுடைய சாரத்தையும் சுருக்கி ஒரு தனியாக எழுத வேண்டும் என்ற நினைப்பு இருக்கு. அதை கண்டிப்பாக எழுத வேண்டும். இந்த பெர்க்லி மாகி அப்படின்னு பார்த்தோம்ல, அதை வந்து அகநிலை கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த அகநிலை கருத்து முதல்வாதத்துக்கு நெருக்கமான ஒரு தத்துவம் இந்தியாவில் இருக்கிறது. அந்த தத்துவம் என்னன்னு பார்த்தோன்னா அதுதான் அத்வைதம். அத்வைத தத்துவம் இந்த பெர்க்லி மாகி போன்றவருடைய தத்துவம் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது. இப்ப இது என்ன அகநிலை கருத்து முதல்வாதம், புறநிலை கருத்து முதல்வாதம் அப்படின்னா என்னன்றத ஒரு சுருக்கமா நம்ம பார்த்துட்டா ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க வந்து அகநிலை கருத்து முதல்வாதத்தை தான் பேசுகிறார். இருந்தாலும் இந்த புறநிலை கருத்து முதல்வாதம், அகநிலை கருத்து முதல்வாதம், கருத்து முதல்வாதம், பொருள் முதலும் பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு இந்த அகநிலை புறநிலை தெரியவில்லை என்றால் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்து நம்ம உள்ள போகலாம். அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று சொல்லுவது வந்து கருத்து முதல்வாதம். அந்த படைக்கப்பட்ட பொருள் நமக்கு புறத்தே, இந்த உலகத்துக்கு புறத்தில் அந்த சக்தி, ஹெகலை பொறுத்தவரை வந்து அப்சல்யூட்னு சொல்லுவாரு, இந்திய தத்துவத்தில் பிரம்மம் சொல்லுவாங்க, சைவ சித்தாந்தத்துல வந்து பதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சக்தி வந்து இந்த உலகத்திற்கு அப்பால் இருந்து கட்டுப்படுத்துகிறது, நம்ம செயல்படுத்துகிறது என்று கருதுவது வந்து புறநிலை கருத்து, ஆப்ஜெக்டிவ் ஐடியலிசம். இன்னொன்று வந்து மனதினுடைய வெளிப்பாடு தான் புறப்பொருள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் வந்தோம்ல இன்னைக்கு. அந்த மனதில் இருந்த பிரதிபலிப்பு இல்லைன்னா அதனுடைய விளைவு தான் பொருள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து அகநிலை கருத்து முதலம், சப்ஜெக்டிவ் ஐடியலிசம். இது வந்து இவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. இதை வந்து இந்த வேறுபாடை புரிந்து கொண்டாலே அந்த தத்துவத்திற்கு 2 பேர்களுடைய தத்துவத்திலுள்ள வேறுபாடுகளை நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த புறநிலை அகநிலை சொன்னோம்ல, இந்த அகநிலை கருத்து முதல்வாதம் என்பது இந்தியாவில் உபநிடத காலகட்டத்தில் இருந்து இங்க பேசப்பட்டிருக்கிறது. கருத்து மேலோங்கி இருக்கு. தத்துவமசி என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள் எல்லாமே அத்வைத கருத்துக்களை கொண்டதாகத்தான் இருக்கிறது. அதாவது அகநிலை கருத்து முதல்வாத தத்துவ போக்குகளை உடையதாக கொண்டதாகத்தான் இருக்கிறது. இது இங்க வந்து இந்த தத்துவ போக்குகள் ஒரு மேலோங்கி இருக்கின்ற அதிகமாக பேசப்படுகின்ற நாடு என்று பார்த்தால் அது வந்து இந்தியா தான். மேலை நாடுகளில் வந்து புறநிலை கருத்து முதல்வாதம் தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. பெர்க்லி மாகியவாதிகள் அந்த லெனின் வாழ்ந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அகநிலை கருத்து முதல்வாதிகள் நிறைய பேர் தோன்றினார்களே தவிர பொதுவாக அதற்கு முன்பும் பின்பும் அகநிலை கருத்து முதல்வாதிகள் அதிகம் கிடையாது. ஆனா இந்தியாவில் அகநிலை கருத்து முதல்வாதம் என்று சொல்லக்கூடிய அத்வைதம் இன்றும் அது ஒரு மேலோங்கிய தத்துவமாக இதாக இருக்கிறது. அது விமர்சிக்கப்பட வேண்டிய, அதாவது பொருள் முதல்வாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை பொருள் முதல்வாத பார்வையில் விமர்சிக்க வேண்டிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அப்படி விமர்சிக்க வேண்டும் என்றால் இந்த லெனின் எழுதிய பொருள் முதல்வாதம் அனுபவவாத விமர்சனமும் என்கின்ற இந்த நூல் வந்து நமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து இன்னும் சொல்றேன். இப்ப புறநிலை கருத்து முதல்வாதி, அகநிலை கருத்து முதலை சொன்னோம்ல. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த புறநிலை, ஹெகல் புறநிலை கருத்து முதல்வாதி. அவர் அப்சல்யூட் வந்து வெளியில தான், புறத்தில் தான் அவர் பார்க்கிறார். அதே போல நம் நாட்டிலும் அந்த அப்சல்யூட்டை, பிரம்மத்தை புறத்தில் பார்க்கின்றவர்கள் வந்து ராமானுஜர், மத்துவர், அப்புறமா சைவ சித்தாந்தியான மெய்கண்டர், இவங்க எல்லாமே வந்து புறநிலை கருத்து முதல்வாதியாக இருக்கிறார்கள்.
அகநிலை கருத்து முதலத்தில் குறிப்பிடத்தக்கவர்களாக நம்ம சொல்லணும்னா ஆதிசங்கரர், ரமணர், விவேகானந்தர் போன்றவர்கள் வந்து இருக்கிறாங்க. இது இந்த இப்ப நமக்கு இந்த புத்தகத்தின் வழியாக நம்ம பார்க்கும்போது புறநிலை கருத்து முதலத்தை நம்ம எளிதாக விமர்சனம் செய்தலாம். ஏன்னா அதற்கு துணை சக்திகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஐரோப்பாவில் பொருள் முதல்வாதம் மேலோங்கிய கட்டத்தில் பொருள் முதல்வாதம் வளர்ச்சியடைந்த இந்த விஞ்ஞான தன்மை கொண்ட பொருள் முதல்வாதம் வரும்போது புறநிலை கருத்து முதல்வாதத்தை அதிகமாக விமர்சிக்கப்பட்டதை தவிர அகநிலை கருத்து முதல்வாதத்தை மேலை நாட்டிலோ இல்ல ரஷ்யாவிலோ வந்து விமர்சிக்கப்படவே இல்லை. இந்த நூலை தான் முதல் முறையாக லெனின் செய்திருக்கிறார். அதனால இந்த நூல் வந்து இந்தியாவை பொறுத்தளவில் மிக மிக முக்கியமான ஒரு தேவையான நூலாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நூல் இவ்வளவு கால தாமதத்திற்கு பின்பு தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மொழியாக்கம் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பின்பு தான் இந்த நூல் நமக்கு அச்சு வடிவத்தில் கிடைத்திருக்கிறது. இந்த மொழியாக்கத்திற்கான 10 ஆண்டுகளுக்கான ஒரு தனி வரலாறு இருக்கிறது. அதனால் இங்க நான் பேச போறதில்ல. 10 ஆண்டு கடந்துதான் இந்த ஒரு சிறப்பான நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற தகவல் வரைக்குமே நான் இங்க சொல்லிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். இப்ப நம்ம வந்து சொன்னோம்ல, இந்த அகநிலை கருத்து முதல்வாதம் இவர்கள் மனதில் நினைத்ததனால்தான் வெளியில் பொருள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு கேள்வி வந்து இப்படிப்பட்டவர்களை பார்த்து லெனின் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அது என்னன்னா, மனிதனுக்கு முன்னரே இயற்கை இருந்ததா? இது முதல் அத்தியாயத்தில் இந்த கேள்வியை கேட்டு இதற்கான விவாதத்தை தொடங்கிவிட்டார். இந்த இந்த கேள்விக்கு, அதாவது இந்த மனிதனுக்கு முன்பே மனித இனம் பிறப்பதற்கு முன்பே இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் இருந்ததா இல்லை என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய நிலையில் தான் வந்து இந்த அகநிலை கருத்து முதல்வாதிகள் இருக்கிறார்கள். இந்த அகநிலை கருத்து முதல்வருடைய அடிப்படை என்று என்ன சொன்னால், இப்போ நம்ம சொன்னோம்ல பொருள் முதல்வாதத்திற்கு, அதாவது தொடக்க நிலை பொருள் முதல்வாதத்துக்கு பொருள் தான் அடிப்படை, அந்த பொருள் என்பது அணுவாக அன்று கொண்டார்கள் அப்படின்னு சொன்னோம்ல. இந்த அகநிலை கருத்து முதல்வாதிக்கு இந்தியாவில் இருக்கின்ற அகநிலை கருத்து முதல்வாதியாக இருந்தாலும் சரி, மேலை நாட்டில் இருக்கின்ற பிற்கிளி போன்ற அகநிலை கருத்து முதல்வாதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள் என்றால் நான் என்கின்ற நிலையில் இருந்தா ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் இந்த கேள்வி நம்ம இப்படி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னு, நான் இல்லாத போது இந்த பூமி இருந்ததா? நீ ஒருத்தன் இருக்கிறான், அவன் நினைக்கிறான், அதனாலதான் புறப்பொருள் இருக்கிறது, உலகம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த நான் இல்லாத பொழுது இந்த பூமி இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனா இந்த கேள்விக்கான பதில் வந்து இயற்கை அறிவியல், நேச்சுரல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னா இதற்கு இந்த விஞ்ஞானத்தை எதிர்த்து, இயற்கை அறிவியலை எதிர்த்து பதில் அளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த அகநிலை கருத்து முறை தள்ளப்படுகிறார்கள். அதற்கு பதிலளிக்க யார் வர்றாருன்னா, நான் 3 பேர் பார்க்கலாம்னு சொன்னேன்ல, அந்த 3வது வந்து வில்லி என்கின்ற வந்து ரூட்டோல்ஃப் வில்லி அவர் பேரு. அவர் ஜெர்மன்ல வந்து பிறந்தவரா இருக்கிறாரு. மார்க்சியவாத தத்துவத்தை பின்பற்றுபவராக அவர் இருக்கிறார். அவர் வந்து இதுக்கு பதில், அதாவது நான் இல்லாத போது இந்த பூமி இருந்ததா என்ற கேள்விக்கு வந்து மார்க்சியவாதிகளுடைய சிந்தனையின் தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் இவ்வுலகில் தோன்றுவதற்கு முன்பு பூமி இருந்ததா என்கிற கேள்விக்கு வில்லி எப்படி பதிலளிக்கிறார் பார்ப்போம். நாம் மனிதன் வழியே பழங்காலத்திற்கு செல்கிறோம். அவர் மனிதனை விடவே முடியல அவரால். மனிதன் நினைப்பதில் தான் இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் என்ன பதில் கொடுக்கிறாருன்னு, நாம் மனிதன் வழியே பழங்காலத்துக்கு செல்கிறோம். ஆனால் அந்த அனுபவத்தை மானிட அனுபவமாக கருத வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப மானிட அனுபவமா கருதவில்லை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாருன்னு, விலங்கு, புழு என்ற வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. அது ஒரு சில உயிரினரே அவர் மனதில் கொண்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன். விலங்கு, புழுக்கள் மனிதன் தோன்றுவதற்கு முன்பே இருந்திருக்கிறது. அவற்றினுடைய அனுபவத்தை மனிதர்களுடைய அனுபவமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த வில்லி என்ற மார்க்சியவாதிகளுடைய பதிலும் வந்து இயற்கை விஞ்ஞானத்துக்கு முன் அது தோற்று விடுகிறது, தவறு என்று நிரூபித்து விடுகிறது. எப்படின்னா, அந்த இயற்கை விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறேன்னா, இந்த மனித இனம் தோன்றுவதற்கு முன்பே, எந்த உயிரினமும் தோன்றுவதற்கு, ஒரு செல் உயிரினம் தோன்றுவதற்கு முன்பே இந்த உலகம் இருக்கிறது என்பது தான் இந்த அறிவியல், நமக்கு இயற்கை அறிவியல் போதிக்கிறதே தவிர இவர்கள் சொல்லுவது போல இல்லவே இல்லை. அந்த ஒரு செல் உயிரினம் தோன்றுவதற்கு முன்பே, பல கோடி வருஷத்துக்கு முன்பே பூமி தோன்றி இருக்கிறது. இந்த பூமி பிரபஞ்சத்தில் தான் இந்த பூமி இருக்கு, பிரபஞ்சம் என்றுமே இருக்கிறது. அதுல ஒன்றும்
சந்தேகம் கிடையாது. அவர்களுக்குத்தான் அவர்களை பதிலளிக்க முயற்சி பண்றாரு. அவர்களை வந்து பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவர் முயற்சி பண்றார்கள். அந்த பதில் ஒரு சாதாரண மனிதனால் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. மனிதனுடைய சிந்தனை என்பது விலங்கின் சிந்தனை வழியாக, புழுக்களின் சிந்தனை வழியாகவும் இருக்கிறது, கிடைக்கிறது என்று சொல்றது வந்து ஒரு அறிவுபூர்வமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண மனிதனால் ஒப்புக்கொள்ளக்கூடியதா, தத்துவவாதிகளால் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக அது இல்லை என்பதுதான் முக்கியமானது. இப்ப நான் வந்து அகநிலை கருத்து முதல்வாதம், அத்வைதம்ன்றத சொன்னேன்ல, அதை பற்றி நம்ம வந்து ஒரு எந்த வகையில் அது நெருக்கமாக, அதாவது மேலை நாடுகளில் பேசப்படுகின்ற அகநிலை கருத்து முதல்வாதமும், இந்தியாவில் பேசப்படுகின்ற அத்வைதம் என்கின்ற அகநிலை கருத்து முதல்வாதம் எப்படி இருக்கிறதுன்னு ஒரு சுருக்கம் நம்ம பார்த்துவோம். மனத்துக்கு புறத்தே உள்ள பொருட்கள் என்பது மனப்பதிவுகள் மட்டுமே. அவனை சுற்றிலும் பார்க்கின்ற சில துணுக்குகளின் உதவியினால் மனிதன் கட்டமைத்துக் கொண்ட கற்பனை துகள்களே அந்த பொருட்கள் என்கிறது மேலை நாட்டு அகநிலை கருத்து முதல்வாதம். இப்படிதான் சொல்லுது. மனப்பதிவுகள், மனத்தினுடைய பதிவுகள் தான் வெளியில் இருப்பதாக தோன்றுகிறதே தவிர வேற எதுவும் கிடையாது என்பது வந்து மேலை நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது மனதின் படைப்பு தான். இதை நம்ம சுருக்கமா அந்த வரிகள் குழப்பமாக இருந்தால் நன்றாக புரிந்து இந்த வரிகள் வந்து எளிமையாக ஒரு சூத்திரம் போல நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அகநிலை கருத்து முதல்ல தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாத போது இது ஏதோ ஒரு சூத்திரம் போல புரியாத மாதிரி இருக்கும். ஆனா அவங்க சொல்ல வருவது என்னன்னா, மனதினுடைய படைப்பை இந்த உலகம் பிரபஞ்சம். அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப புலனுணர்வை முதன்மைப்படுத்தி புற உலகை இரண்டாம் நிலையாக வைக்கும் மேலைநாட்டு அகநிலை கருத்து முதல்வாதத்தை போலவே இந்திய அகநிலை கருத்து முதல்வாதியான விவேகானந்தர் உலகின் இருப்பை பற்றி என்ன கூறுகிறார்? இது வந்து நான் ஏன் வந்து ஆதிசங்கரர் எடுத்துக்கலாம், விவேகானந்தர் எடுத்துக்கலாம், யார் வேணா எடுத்துக்கலாம். நான் இங்க வந்து விவேகானந்தர் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த தத்துவத்தை, அகநிலை கருத்து முதல்வாத தத்துவத்தை, அதாவது அத்வைத்தை அவர் எந்த நெளிவு சுழிவு மறைவு என்கின்ற போர்வையெல்லாம் போர்த்தி விளக்காமல் நேரடியாக அவர் பேசுறாரு. அதனாலதான் வந்து அவருடைய ஒரு கருத்தை மேற்கோளாக நம்ம பார்க்கலாம். அது விவேகானந்தர் ஞான தீபம் என்ற 3வது தொகுதியில் பக்கம் 232 வருது. என்னன்னா, நான் மெதுவாக தான் நான் படிக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உலகம் இருக்கிறது என்று கூறுவதற்கு என்ன பொருள்? இந்த உலகம் இல்லை என்பதன் பொருள் என்ன? உலகத்திற்கு தனியான இருப்பு இல்லை என்பதன் பொருள் என்ன? இந்த அத்வைகள் இதுதானே சொல்றாங்க, உலகம் வந்து இல்லைன்றாங்கல்ல, அப்புறமா தனியான இருப்பு இல்லைன்றாங்களா, அதுக்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு அதற்கு பதிலாக விவேகானந்தர் சொல்வது என்னன்னா, உலகத்திற்கு தனியான இருப்பு இல்லை என்பது தான், அதுதான் பொருள். ஆனா இதுக்கான அர்த்தம் எப்படி அவர் கொடுக்கிறாருன்னு, என் மனம், உங்கள் மனம் என்று எல்லோருடைய மனங்களையும் சார்ந்து தான் உலகம் இருக்கிறது. இதைத்தான் இந்த மேலை நாட்டு அகநிலை கருத்துவனும், மனதனுடைய வெளிப்பாடு தான் புற உலகம் அப்படின்னு சொல்றாரு. இவரும் என்ன சொல்றாரு, இந்த நான் சொன்னோம்ல, இந்த நான் சொல்லி நான் ஆகிய நான், நீங்களும் உங்களுக்கு ஒரு செல்ஃப்னு சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய மனதிலிருந்து இருப்பினுடைய காரணமாகத்தான் உலகம் இருக்கிறதே தவிர இல்லை என்று தான் விவேகானந்தர் குறிக்கிறார். அதனால இந்த அகநிலை கருத்து முதல்வாதத்தை நம்ம வந்து விமர்சித்த இந்த நூல் வந்து கண்டிப்பாக அத்வைதம் போன்ற இந்திய அகநிலை கருத்து முதல்வாதத்தை, பல போக்குகள் இருக்கு, அது எல்லாமே ஆதிசங்கரர் சிறு மாறுபட்டோட விவேகானந்தர் இருக்காரு, அதோட மாறுபட்டோட ரமணர் இருக்கார், நிறைய இருக்கிறாங்க. சில கூறுகளை மட்டும் எடுத்துக்கொண்ட பல போக்குகள் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்டுகளினுடைய கூட இந்த தாக்கம் மறைமுகமாக தத்துவத்தின் தாக்கம், நாம் தத்துவத்தை முழுமையாக படித்துக் கொண்டு செயல்படாவிட்டாலும் தத்துவத்தின் தாக்கம் இல்லாமல் நாம் யாருமே இல்லை. ஒன்றை பற்றி ஒரு செய்தி, அது செய்தித்தாளில் படித்ததாக இருக்கலாம், இல்ல நம்ம டிவியில தொலைக்காட்சியில் நம்ம செய்தி வாசிப்பை நாம் கேட்பதாகவும் இருக்கலாம். ஒரு தகவல் கிடைத்தால் அவர்கள் கூறுவதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் இந்த இப்படி சொல்றாங்க, ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு, அந்த ஒருவேளை என்ற ஒரு சொல்லி ஒரு முடிவுக்கு நம்ம வரோம்ல, அதற்கான ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்குதுல்ல, அந்த கண்ணோட்டம் வந்து தத்துவம் தான் கொடுத்திருக்கு. நம்ம தெரிஞ்சோ அந்த நம்ம எந்த தத்துவத்தை பின்பற்றுகிறோம் என்று நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அதை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் கூட இருக்கலாம். ஆனா ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசணும். அதனால வந்து தத்துவம் மிக மிக அவசியம். இந்த தத்துவத்தில் கை வைத்ததால் தான் இந்த நூலை எழுதப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தத்துவத்தினுடைய முக்கியத்துவம் கட்சியினுடைய தலைமைக்கு தேவையானது அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து தோழர் தோத்தாத்திரி அவர்கள் இந்த நூலினுடைய முன்னுரையில் எழுதியிருக்கார். ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கார். நிச்சயமாக நீங்க வாங்கி படிப்பீர்கள், வாங்கியவர்கள் படிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த அறிமுகத்தை, தோத்தாத்திரி அவர்களின் அறிமுகத்தை படித்துவிட்டு தான் உள்ள செல்ல வேண்டும். அப்படி போகும்போது நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தத்துவம் எவ்வளவு அவசியமானது என்று ரொம்ப சிறப்பாக வந்து அதுல இந்த அறிமுக உரையில அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வந்து இந்த புத்தகம்
லெனின் எழுதிய பொருள் முதல்வாதமும் அனுபவ விமர்சனம் என்றது விமர்சனத்துக்கு மார்க்சிய தத்துவத்தை விமர்சிக்கின்ற போக்குகளுக்கு எதிர்த்து எழுதப்பட்ட நூல். அப்படி எதிர்த்து எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னா, பருப்பொருள் பற்றிய புதிய வரையறை, மார்க்ஸ் ஏங்கல்ஸால் கொடுக்கப்படாத ஒரு புதிய வரையறை இந்த நூல்ல லெனின் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த நூலுடைய மிகவும் சிறப்பானது என்று நம்ம சுட்டி காட்டலாம். அதே போல நம்ம லெனின் காலத்தோட நின்று போகல. இன்றையும் புதிய கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பொருளாதாரத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது பொருளாதார துறையில் சார்ந்து இருந்தாலும் சரி, தத்துவத்துறை சார்ந்து இருந்தாலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது அது பொருள் முதல்வாத பார்வையில் அணுகுமுறை நம்மிடம் ஏற்கனவே இருக்கிறது. புதிய நிகழ்வாக புதிய கண்டுபிடிப்பாக இருந்தால் அந்த பொருள் முதல்வாத பார்வையில் அதற்கான விளக்கத்தை கொடுத்து இதன் மூலமாக மட்டுமே பொருள் முதல்வத்தை நம்ம வளப்படுத்த முடியும். அப்டேட், அதாவது புதுப்பித்தல் நம்ம சொல்றோம்ல, பொருள் முதல்வத்தை புதுப்பிக்க வேண்டும் என்றால் புதிய போக்குகளை அனைத்தையும் நம் பொருள் முதல்வாதத்தின் பார்வையில் விளக்கப்பட வேண்டும். அதே போல புதிய வளர்ச்சி அரசியல் பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற பொழுது மார்க்சிய பொருள் முதல்வாத பார்வையில் அதற்கான விளக்கத்தை கொடுத்து மார்க்சியத்தை நம்ம வளப்படுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இப்போ கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக நான் சுட்டி காட்ட வேண்டும் நினைக்கிறேன். இப்ப நம்ம சொன்னோம்ல, அணு பிளக்கப்பட்டது, லெனின் காலத்தில் அணு பிளக்கப்பட்டது அப்படின்ன உடனே பருப்பொருள் மறைந்து விட்டது அப்படின்னு வந்த உடனே ஒரு புதிய வரையறையை கொடுக்கிறாரு. அது என்ன வரையறைன்னா, மனிதர்களுடைய உணர்வுக்கு புறத்தே அவனை சாராமல் இருக்கும் அனைத்தும் பருப்பொருள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் பார்த்தது பார்க்காது, நானாக இருந்தால் நான் பார்த்தது நான் பார்க்காது, நாம் என்று பார்க்கும்போது நாம் பார்த்தது நாம் பார்க்காது, எல்லாமே பருப்பொருள் தான். இப்ப நான் வட இந்தியாவை தாண்டி சென்றதே இல்லை என்பதனால் இமயமலை இருக்கிறதா இல்லையா என்று சொன்னா, நான் நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு நான் பார்க்காதவன், நேரடியாக பார்த்த அனுபவம் பெறாதவன் இருக்கிறேன். ஆனா நாளைக்கு அதை நான் பார்க்கலாம், ஆனால் அது பார்க்க முடியும். நான் பார்க்கவில்லை என்பதனால் அது பருப்பொருளாகவோ அது பொருளாகவோ பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அது போல இதுவரை கண்டுபிடிக்காத பொருளாக இருந்தாலும் அது நமக்கு புறத்தே இருக்கிறது. அந்த பொருளை பார்வை ஐம்புலன்கள் மூலமாகவோ சில கருவிகளின் உதவியுடனோ நம்மால் அறிய முடியும் என்பது தான் பொருள் முதல்வாத பார்வை. இது ரொம்ப முக்கியமானது. புறத்தில் இருக்கின்ற பொருள் நம்மை சாராமல் இருக்கிறது, நாம் நினைப்பதனால் இருப்பது அல்ல, அது இருப்பதை நாம் உணர்கிறோம், இருப்பதைத்தான் பார்க்கிறோம். அது முக்கியமான ஒரு விஷயம், சாராமல் இருக்கிறது. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அணு பிளந்து விட்டது அப்படி சொல்றதுனால பருப்பொருள் மறைந்து விடுகிறது என்று அர்த்தமே கிடையாது. இதுவரை அறிந்திருந்த பருப்பொருளை பற்றி அறிந்திருந்த எல்லைத்தான் மறைந்து விட்டதே தவிர பருப்பொருள் மறைந்துவில்லை. இவங்க பருப்பொருள் மறைந்து விட்டதுன்னு கூச்சல்றாங்கல்ல, அவர்களுக்கு பதில் அளிக்கிறது எப்படின்னா, பருப்பொருள் எல்லாம் மறையவில்லை, பருப்பொருளை பற்றிய புரிதல் அதனுடைய எல்லை தான் உடைந்து வளர்ந்து செல்கிறது, ஆழமாக செல்கிறது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. முன்பு பருப்பொருள் அறுதியானதாக, அதாவது அப்சல்யூட்டாக மாறாத நிலையானதாக கருதப்பட்டது. இப்போது பருப்பொருள் சார்பு உடையதாக புரிந்து கொள்ளப்பட்டது. மனிதனுக்கு வெளியே அவனை சாராமல் இருப்பது பருப்பொருள் என்று பருப்பொருளுக்கு புதிய வரையறை தந்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த புத்தகத்தில் கிடைக்கின்ற இவர் மார்க்சியத்தை எதிர்த்து போராடுகின்ற போக்குகளை எதிர்த்து பேசுகிறார். இந்த புத்தகத்துல மார்க்சிய தத்துவத்தை பெரிய அளவில் விளக்கினார் என்று எங்கேயுமே சொல்ல முடியாது. வாழ்நிலை தான் சிந்தனை தீர்மானிக்கிறது என்பது மார்க்சிய பொருள் முதல்வாதம். இதற்கு எதிரானது சிந்தனைத்தான் வாழ்நிலை தீர்மானிக்கின்ற அடிப்படையை மட்டும்தான் பேசியிருக்கிறார் தவிர இதன் விளக்கங்கள்ல இந்த நூல்கள் நமக்கு அதிகமா அவர் பேசல. இது எதிரான போக்குகளுக்கு மறுத்து இதுதான் சரி என்ற விளக்கி இருக்கார், அவ்வளவுதான். ஆனா நம்ம இந்த வாழ்நிலை தான் சிந்தனை தீர்மானிக்கிறது என்கின்ற தத்துவத்தை, பொருள்முறை தத்துவத்தை நாம் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் மார்க்ஸ் ஏங்கல்ஸும் சேர்ந்து எழுதிய ஜெர்மன் சித்தாந்தம், ஜெர்மன் ஐடியாலஜி என்ற நூலை படிக்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாக லூத்விக் ஃபேர்பக் படிக்க வேண்டும். அது தொடர்ச்சியாக ஃபேர்பக் தீசஸ், மார்க்ஸ் எழுதின தீசஸ் பற்றி, அது கூட நம்ம இங்க வகுப்புல நிறைய எடுத்திருக்காங்க. ஆக இந்த தத்துவத்தை பற்றி நம்ம நிறைய ஆழமாக தொடர்ந்து கூட பேசிட்டு இருக்காரு. அதுவும் எபிஸ்டமாலஜி பற்றி, அறிவு தோற்றவியல் பற்றி தான் நம்ம தோழர் பாலகிருஷ்ணன் எடுத்துட்டு இருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தத்துவத்தின் முக்கியமான இது அறிவு தோற்றம் தான், அதை பற்றி தான் பேசிட்டோம். இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம சொல்லலாம். இந்த பல அனைத்து நாடுகளிலும், அதாவது நிறைய நாடுகளில் மார்க்ஸ் இந்த அணு பிளக்கப்பட்டது, பருப்பொருள் மறைந்துவிட்டது என்கின்ற நினைப்பில் பல தத்துவ போக்குகள் உருவாக்கின்னு சொன்னோம்ல. பல போக்குகள் உருவானாலும் லெனினை இந்த அளவுக்கு ஒரு பெரிய விளக்கமான ஒரு நூலை எழுத வேண்டிய நிலைக்கு வந்தது யாருன்னு சொன்னோன்னா, போக்தனோவ் என்கின்ற ஒரு ரஷ்யர் தான். அந்த ரஷ்யரான இந்த போக்தோவ் மார்க்சியத்தை பின்பற்றுபவர் தான்.
அவரும் வந்து கருத்து முதல்வாதம் பொருள் முதலும் கிடையாது, தத்துவம் ஒன்றுதான் சொல்றதோடு அவர் நிறுத்திக்காம மாகிய மாகிய மாகியவாதிகளோ போன்று அவர் நிறுத்திக் கொள்ளாம அவர் என்ன செய்யறாருன்னா, கருத்து முதல்வாத அந்த அகநிலை கருத்து முதலத்தை மார்க்சிய சொற்களுக்குள் மறைத்து அனுபவத உரிமை என்ற ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்கிறார். அதை பற்றி தனித்தனியான பெரிய பெரிய நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தத்துவம்னா ஒண்ணுதான் அப்படி சொல்றதோடு நிறுத்தவில்லை. அப்ப அப்படி என்ன சொல்றாருன்னா, கருத்து முதல்வாதம் அகநிலை கருத்து முதல்வாதனுடைய தத்துவத்தை மார்க்சிய சொற்களை பூத்தி இந்த அகநிலை கருத்து மூலமாக மார்க்சியத்தை விளக்கம் கொடுக்கிறார். இந்த திருத்தல் போக்கு தான் ஆபத்தான போக்காக இருக்கிறது. இந்த ஆபத்தான போக்கு பரவலாக கட்சிக்குள்ளும் நாட்டுக்குள்ளும் பரவியதை கண்டுதான் வெகுண்டெழுந்து கண்டிப்பாக இது விமர்சிக்கப்பட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து இந்த நூல், இந்த பொருள் முதல்வாதமும் அணுவாத விமர்சனம் என்கின்ற நூலை வந்து லெனின் எழுதியிருக்கார் என்பதை அதோட பின்புலத்தோடும் அதனுடைய ஆழமான கருத்து போதனையும் சேர்த்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியில வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்ததையும் நம்ம சேர்த்து நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு தத்துவத்தை, அது வந்து புறநிலை தத்துவம் ஏத்துக்கலாம், அகநிலை தத்துவம் எதை வேணா ஏத்துக்கலாம், ராமானுஜரா ஏத்துக்கிட்டோம், ஹெகலா ஏத்துக்கிட்டோம், காண்ட், ஹியூம், எந்த தத்துவவாதிகளும் ஏத்துக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை வந்து எதுல இருக்குது என்று லெனின் என்ன குறிப்பிடுகிறார் என்றது அவருடைய வார்த்தையை படிச்சு சொல்றேன். அகநிலை கருத்து முதல்வதியான பெர்க்லியை பெர்க்லி போன்றவர்களை பின்பற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. இது உண்மைதானே? ஒரு தத்துவத்தை பின்பற்றுவதற்கு தனித்த உரிமை. யாரும் இதை போய் நீ வந்து இதெல்லாம் பின்பற்றக்கூடாது, ரொம்ப பழைய தத்துவம் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அந்த தத்துவத்தை ஒருத்தர் படித்து புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார், அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் பொருள் முதல்வாத அடிப்படைகளை சிதைப்பதற்கு உரிமை இருப்பதாக சொல்லவே முடியாது. ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கு. மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம், மார்க்சியத்தை மறுத்து வேற தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தின் அடிப்படையில் மார்க்சியத்தை திரித்து பேசுதல் என்பது ஆபத்தான வேலை. அந்த ஆபத்தான வேலையை மறுத்து அதை எதிர்த்து விமர்சித்து மார்க்சியத்தை நிலைநிறுத்தும் வேலையைத்தான் இந்த நூல் செய்திருக்கிறது. அப்படி வந்த இந்த மார்க்சிய விரோத போக்கை எதிர்த்துதான் பொதுவாக மார்க்சியம் என்பது தொடக்க காலத்திலிருந்து தனக்கு எதிரான போக்குகளை விமர்சித்து தான் வென்றிருக்கிறது. அவ்வளவு ஈஸியாக அது வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. இன்று வரையும் அது போராடுகிறது தன்னை நிலைநிறுத்துவதற்கான. இன்னைக்கு கூட மார்க்சிய திருத்தல் போக்கு தான் கையோங்கி இருக்கிறது. அந்த மார்க்சிய திருத்தல் போக்குகளை சரியான வகையில் விமர்சிக்கப்பட்டு மார்க்சிய தத்துவத்தின் தத்துவமான இயக்கவியல் பொருள்முதலத்தையும் வரலாற்றியல் பொருள்முதலத்தையும் நாம் நிலைநிறுத்த வேண்டும், வலியுறுத்த வேண்டும். அதன் வழியில் தான் நாம் சிந்தித்து இன்றைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண வேண்டும். இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ அகநிலை கருத்து முதல்வாதம் என்பது இந்தியாவில் தான் இருக்கிறது அப்படி சொன்னல. அப்படி அதிகமாக இன்னைக்கு வந்து எடுத்துக்கொண்டாலும் இந்தியன் பிலாசபி நீங்க கூகுள்ல தேடினாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தத்துவவாதிகளிடம் வந்து இந்திய தத்துவத்தை பற்றி பேசினாலும் சரி, அவர்கள் அத்வைத்திலிருந்தே ஆரம்பிப்பார்கள். அது விவேகானந்தர் வெளிநாடுகள் இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவும் சென்று அத்வைத்தை பரவலாக இந்திய அத்வைத்தை இந்தியாவில் இருக்கின்ற அந்த அகநிலை கருத்து முதல்வன் அத்வைத்தை பரவலாக பேசியிருக்கிறார். அதனால இந்தியாவின் தத்துவம் என்று சொன்னாலே அந்த அத்வைதம் என்கின்ற புரிதல் வந்து வெளிநாட்டுல இருக்கிறது. இங்கேயும் இந்தியாவிலும் அந்த புரிதலோட தாக்கம் இங்க இருக்கிறது. இங்க பல போக்குகள் இருந்தாலும் இந்த புரிதல் தாக்கம் இருப்பதனால நாம் கண்டிப்பாக இதை விமர்சிக்கப்பட வேண்டும். அதாவது ஆதிசங்கரர், ரமணர், விவேகானந்தர் ஆகியோருடைய கருத்துக்களை விமர்சிக்க வேண்டுமானால் இயக்கவியல் பொருள் முதலத்தில் நாம் தெளிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும், வரலாற்றில் பொருள் முதலத்தில் தெளிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எவ்வாறு இந்த அகநிலை கருத்து முதல்வத்தை பொருள் முதல்வாத வழியில் விமர்சிக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த வழிகாட்டியாக லெனின் எழுதிய இந்த பொருள் முதல்வாதமும் அணுவாத விமர்சனம் என்ற நூல் நம்ம கிட்ட தமிழ்லயே இன்னைக்கு இருக்கு. இந்த ஒரு சிறப்பான வேலையை செஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மொழியாக்கம் செய்த நம்ம தோத்தாத்திரையையும் வெளியிட்ட அலைகள் வெளியீட்டையும் மீண்டும் நான் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டவே செய்ய வேண்டிய ஒரு இதுதான். ஏன்னா இவ்வளவு முக்கியமான நூலை இவ்வளவு பெரிய பெரிய இடதுசாரி பதிப்பக நிறுவனங்கள் இருந்தும் இவ்வளவு காலமாக அது வெளியிடப்படாமல் 10 ஆண்டுகளாக மொழிமாக்கம் செய்யப்பட்டும் நம் கையில் அச்சு வடிவத்தில் கிடைக்காமல் இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அது ஒரு போராட்டத்தின் கடந்துதான் பல்வேறு தடைகளை கடந்துதான் இந்த பணி செய்திருக்கிறார்கள். ஆனா இது ரஷ்யாவில் கூட இந்த இவ்வளவு பெரிய சிக்கல் வரல. அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது, கம்யூனிஸ்ட் நூல்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவர் எழுதிய நூல் ரஷ்யாக்குள் போக முடிஞ்சது, பதிப்பித்த அச்சடிக்கப்பட்ட நூல்கள் படிக்க முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. ஆனா இங்க நம்ம படிக்க முடியுது, ஆனா வருவதற்கு 10 ஆண்டுகள் எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலைத்தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் என்கின்ற மிக மிக வருத்தத்துடன் தான் நான் இதை தெரிவிக்கிறேன்.
இது ஒரு அதான் முந்தைய சொன்னது போல இந்த பதிப்பே ஒரு தனி வரலாறு இருக்கு. நம்ம தேவைப்பட்டால் அந்த வரலாறு தேவையான இடத்துல பேசுவோம். இல்லைன்னா அது பேசணும் அவசியம் இல்லை. அதை கடந்து இன்று வெற்றி பெற்று விட்டோம் என்ற மகிழ்வு எனக்கு இருக்கு. எனக்கு வந்து இப்போதைக்கு 63 வயசு கடந்து விட்டது. இந்த புத்தகத்தை தோழர் ஜீவானந்தம் சொன்ன மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால இதன் பகுதியை வந்து மாஸ்கோல இருந்து வெளியிட்டாங்க. அதை நான் படிச்சிருக்கிறேன். அந்த படிச்சது வந்து அது முக்கியமான பகுதி எல்லாமே இதுல வந்துருச்சு. ஆனா எனக்கு ஒரு பயம். ஐயோ நம்ம முழுமையாக படித்தால் தானே புரிந்து கொள்ள வேண்டும். விளக்கமாக விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும்னால் முழு மொழியாக்கத்தை நம்ம பார்க்க வேண்டும். இப்போது நமக்கு முழு மொழியாக்கத்தை அச்சு வடிவத்தில் நமக்கு வந்து தோத்தத்துறை அவர்கள் நமக்கு தந்திருக்காரு. அலைகள் வெளியிட்டு கண்டிப்பாக இந்த நூல் சுயமாக படிக்க இது ஒரு அறிமுகம் என்பது படிப்பதற்கு தயார் செய்ய வேண்டிய நிலையில் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக கண்டிப்பாக மார்க்சியவாதிகள் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கண்டிப்பாக படிக்க வேண்டும். தொழிலாளர்கள் விவசாயிகள் படிக்க வேண்டும் இல்லை. அவர் கள அனுபவத்திலிருந்தே மார்க்சியத்தையும் படித்துக் கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். நாம் கொடுக்கின்ற தீர்வுகளின் மூலமாக அவர்கள் படிப்பார்கள். ஆனால் நம்மை போன்றவர்கள் கண்டிப்பாக நூல்கள் எடுத்து படித்தே ஆக வேண்டும். வேற வழி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இதுதான் நான் இதோட இறுதியாக முடித்துக் கொள்கிறேன். அதாவது அகநிலை கருத்து முதல்வாதமான இந்த அத்வைத்தை நாம் மறுத்து விமர்சித்து எழுதப்பட வேண்டுமானால் கண்டிப்பாக இந்த லெனினுடைய பொருள் முதல்வாத அனுபவ விமர்சனங்களை தெள்ள தெளிவாக படித்து நம்ம வந்து மார்க்சியத்தை படித்து புரிந்து கொள்வதை விட இந்த திருத்தல்வாதத்தை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு பணியும் நமக்கு இருக்கிறது. அந்த பணி வந்து எப்படின்னா தோழர் தோத்தாத்திரி மொழியாக்கம் செய்த தோழர் வந்து முன்பே ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. மார்க்சியத்தின் சில போக்குகள் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பொறுத்தவரை அந்த மார்க்சியத்தின் சில திரிபுகளின் போக்குகள் தான் சொல்லுவேனே தவிர மார்க்சியத்தின் போக்குகள் நான் சொல்லவே மாட்டேன். மார்க்சியம் ஒன்று தான். மார்க்சிய அடிப்படை என்பது ஒன்று தான். அந்த அடிப்படையை விளக்குகின்ற பல நூல்கள் புதிய கண்டுபிடிப்பின் அடிப்படையில் விளக்குகள் கொடுக்கலாமே தவிர மார்க்சிய திரிபுகளை எல்லாம் போக்குகளாக கொள்ளப்படவே முடியாது. கண்டிப்பாக இந்த மார்க்சிய திரிபுகளை மார்க்சிய அடிப்படையில் விமர்சிக்கப்பட்டு அதனை வென்று நம் மார்க்சிய தத்துவத்தை தொழிலாளர் மத்தியில் நம்ம வந்து நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த மார்க்சியத்தை திருத்துகின்ற போக்குகளை கண்டிப்பாக நம்ம விமர்சிக்கப்பட்டு மார்க்சியத்தை காப்பாற்றப்படும். இவருடைய தொகுப்பு ஒரு நூல் இருக்கு, திருத்தல்வாதம் எதிர்ப்போம் மார்க்சியம் காப்போம். அதுதான் ஒரு முக்கியமான பணியாக இருக்குது. நான் வந்து ஒரு கட்சியில இயங்கவில்லை. நான் தனியாக தான் ஒரு சார்பாக தான் கம்யூனிஸ்டின் சார்பாக மார்க்சியம் சார்பாக செயல்படுவதனால நான் எனக்கு எல்லா வேலையும் ஒரு கட்சி செய்கின்ற எல்லா வேலையும் ஒரு தனி மனிதன் செய்யவே முடியாது. இது கம்யூனிசம் கண்டிப்பாக ஒரு கட்சியின் வழியாகத்தான் செய்ய முடியும். நான் என்ன வேலையை எடுத்துக்கொண்டேன் என்றால் இந்த திருத்தல் போக்குகளை இந்த திருத்தல் அத்வைதம் நுழைப்பது மட்டுமல்ல, எல்லா மார்க்சியத்திற்கு எதிரான எல்லா திருத்தல் போக்குகளையும் மறுத்து விமர்சித்து எழுதுவதையே என்னுடைய அடிப்படை நோக்கமாகவும் அந்த மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்ற புரிதலை உணர்த்துவதாகவும் மார்க்சிய தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவும் வகையும் தான் நான் வந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். என்னுடைய பணி அந்த வகையில் தான் தொடர்ந்து செல்லும். அதனால இப்ப இந்த திருத்தல்வாதம் எதிர்ப்போம் மார்க்சியம் காப்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த முடிக்கின்ற நேரத்தில் நாம் மீண்டும் மீண்டும் தோத்தாத்திரி அவர்களையும் வெளியிட்ட அலைகள் பதிப்பத்தை நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த புத்தகத்தை பல காலமாக எதிர்பார்த்த பல தோழர்களை நான் ஒருவன். நான் மட்டுமல்ல, எனக்கு தெரியும். நான் மார்க்சியத்தை கம்யூனிஸ்ட் அறிந்து கொண்ட காலத்தில் இருந்தே பல தோழர்கள் என்னிடம் பேசும் பொழுது இப்ப தோழர் ஜீவானந்தன் சொன்னது போல அவராவே கேட்டார் என்கிட்ட. நான் வந்து அனுபவ விமர்சனம் புக்கு ஆங்கிலத்தில் இருந்தா கூட நான் படிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு கேட்டு வாங்கினார். ஆக இந்த நூலை படிக்க வேண்டும் தேவை என்பது இந்த தமிழகத்தில் பல காலமா இருந்தது என்பது உண்மை. அப்படிப்பட்ட நூலை 10 ஆண்டுகள் கடந்து தான் நமக்கு கைக்கு கிடைச்சிருக்கு. இன்று கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வை நான் வந்து மகிழ்வோடு தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு புத்தகம், முழுமையான ஒரு புத்தகம் நம்ம கையில இருக்குது. இதை நம்ம படிச்ச இன்னொரு ஒரு தகவலை சொல்றேன். இந்த புத்தகத்தை வந்து நான் எப்பொழுதும் நான் ஒரு முறை விரைவாகவும் அப்புறமாவும் அதை ஆழமாகவும் படித்தது தான் என்னுடைய முறை. ஆனா இந்த புத்தகத்தை நான் விரைவா படிச்சேன். ஆனா விரைவா படிக்கும்போது ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிச்சுட்டு நிறுத்திக்குவேன். அதை முழுசு நான் உள் வாங்கிக்குவேன். தொகுத்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன். அப்படி 6 நாள்களே எடுத்துக்கிட்டேன். இவ்வளவு நாள்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஆனா இந்த புத்தகத்தை அப்படி எடுத்துக்கிட்டேன். அப்படி இருந்து 6 நாளுக்கு முழுமையாக வரிக்கு வரி படித்து முடித்த பிறகும் இன்னும் மொத்தம் 20 நாள் வரைக்கும், அதாவது 3 வாரம் வரைக்கும் நான் வேற எந்த நூலும் படிக்கவில்லை. இந்த நூலை பிரட்டி பார்த்து உள்ளிருக்கிற பகுதியில் மீண்டும் 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 படித்துக் கொண்டிருந்தேன். அவ்வளவு முக்கியமான நூல். ஆனா கடினம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நூலை இது இன்னொரு விஷயம். இந்த மொழியாக்க ஒரு மார்க்ஸ் ஏங்கல்ஸும் தன்னுடைய கருத்துக்களை கேலி கிண்டலுடன் பதிவு செய்திருப்பார்கள். இவரும் அதே போல கேலி கிண்டல் செய்திருப்பார். இங்க என்ன ஆகும்னா
மறுக்கின்ற தத்துவத்தை அதை கருத்தை சொல்லிவிட்டு ஆச்சரியக்குறி மட்டும் போட்டு விடுறார். அவ்வளவுதான். இந்த ஆச்சரியக்குறியை வைத்துக்கொண்டே இது வந்து லெனின் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, விமர்சிக்க விரும்புகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் மொழியாக்கம் செய்வது, இந்த புத்தகத்தை மூல நூல்களை நேரடியாக படுத்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கடினமான நூலை வந்து ஒரு சிறப்பாக ஒரு மொழியாக்கம் செய்திருக்காரு. அதற்கு மணியம் அவர்கள் வந்து துணை இருந்திருக்கிறாங்க, சரி பார்த்திருக்கிறார். அதனால ஒரு சிறப்பாக ஒரு மொழியாக்கத்தோட நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த நூலை படித்து நாம் பயன்படும். தோத்தத்தை அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றியை சொல்லி என்னுடைய இன்றைய உரையை நான் வந்து முடித்துக் கொள்கிறேன்.